பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நம்ம எல்லோருமே கர்த்தருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இது எப்பொழுது நிகழும் என்பது ஓரளவுக்கு நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் ஆதியிலே 6 நாட்களிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். 6 நாட்களிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 6ஆம் நாளிலே மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார். 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். ஆனால் கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் போலவும் 1000 வருஷங்கள் என்பது ஒரு நாளை போலவும் இருக்கிறது. அப்ப அந்த 6 நாட்களின் சிருஷ்டிப்பு எதை குறிக்கிறது? இது 6000 ஆண்டுகளை குறிக்கிறது. கர்த்தர் மனிதனுக்கு மனம் திரும்புவதற்காக கொடுத்த 6000 ஆண்டுகளை குறிக்கிறது. 6 நாட்களிலே சிருஷ்டித்தார், 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அதே போல அந்த கடைசி 1000 ஆண்டுகளில் கர்த்தர் ஓய்ந்திருந்த இந்த ஒரு நாள் என்பது 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. அந்த 1000 வருட அரசாட்சியிலே கர்த்தர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஆனா நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் வருகை இந்த பூமியிலே நிகழ வேண்டும். அந்த 6000 ஆண்டுகளின் முடிவிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்க போகிறது. அவர் வரும் பொழுது நியாய தீர்ப்பு கொடுப்பார். நியாய தீர்ப்புக்கு பிறகு 1000 வருட அரசாட்சி தொடங்குகிறது. இந்த 1000 வருட அரசாட்சி இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த பூமியின் மேல் கொண்டு வரப்போகிறது? அவருடைய பரிசுத்தவான்களுக்கு நித்திய ஜீவன் மட்டுமல்லாமல் வேற என்னென்ன ஆசீர்வாதங்களை இந்த 1000 வருட அரசாட்சி கொடுக்க போகிறது? இதை குறித்து நாம் இன்று ஆராய்ந்து பார்க்கலாம். நமக்கான பெரிய ஆசீர்வாதமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பூமியிலே அவர் ஆட்சி செய்கிறார். அதுதான் நமக்கான பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. வாசிக்கலாம். ஜக்கரியா 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஜக்கரியா 14:9. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். ஆமென். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். இங்க அப்பொழுதுன்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது இல்லைங்களா? ஜக்கரியா 14வது அதிகாரம் நம்ம வாசிக்கும் பொழுது முதல் 2 வசனங்கள்ல கர்த்தர் எருசலேமுக்கு விரோதமாக சகல ஜாதிகளையும் நான் கூட்டுவேன் என்று அவர் சொல்லுகிறார். கடைசி நாட்களிலே எருசலேமுக்கு விரோதமா, இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமா எல்லா நாடுகளையும் இயேசு கிறிஸ்து விரோதமாக கூட்டுவார். அப்பொழுது என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும்ன்றத கர்த்தர் அந்த 2வது வசனத்துல சொல்றார். அப்பொழுது கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளுடைய போராடுவார் என்று 3ஆம் வசனத்துல எழுதியிருக்கிறது. அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும் என்றும் எழுதியிருக்கிறது. இவ்வாறு என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று 5வது வசனம் முடிகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை ரொம்ப அருமையா சித்தரிக்கிற ஒரு அதிகாரம் தான் ஜக்கரியா 14வது அதிகாரத்துல முதல் 5 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்னாடி என்ன இருக்கும்? அதுதான் 9வது வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் எத்தனை கர்த்தர் இருப்பார்? ஒரே கர்த்தர் இருப்பார். தேவன் ஒருவர் என்பதை பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு மீண்டும் மீண்டும் நமக்கு காண்பிக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒருவர் என்பதை வேதம் மீண்டும் மீண்டுமா நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல அவர் ஒரு கர்த்தர் மட்டுமல்ல, அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரே நாமம் என்பதை நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், யோவான் 5ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது பிதாவின் நாமத்தை கொண்டுதான் அவர் இந்த பூமியிலே பிரவேசித்தார். அதனாலதான் ஓசன்னா பாடும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்து எந்த நாமத்தினாலே வந்தவர்? கர்த்தருடைய நாமத்தினாலே, பிதாவின் நாமத்தை கொண்டு இந்த பூமியிலே பிரவேசித்தவர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கிறிஸ்து திட்டவட்டமா சொல்றார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியமா இருக்கிறது. இந்த தேவ பக்திக்குரிய ரகசியம் நிறைவேற போகிற காலகட்டம் தான் இந்த கடைசி காலகட்டம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க, இனி காலம் செல்லாது என்று எழுதியிருக்கிறது. அந்த 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும் என்றும் எழுதியிருக்கிறது. அது என்னது தேவ ரகசியம்? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தான் 2ஆம் வருகையின் காலகட்டமா இருக்கிறது. அப்பொழுது பூமியிலே பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே ராஜாவாய் இருப்பார். இதுதான் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர் ராஜாவா இருக்கிறாருன்னா எந்த ஊர்ல அவர் ராஜாவா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தாக்க,
அவர் எருசலேமிலே அவர் ராஜாவாக இருப்பார். அப்ப எருசலேம்ல ஏற்கனவே தாவீது ஆட்சி பண்ணாரே. பழைய ஏற்பாடு நம்ம வாசிக்கும் பொழுது எருசலேம்ல இருந்து தான் தாவீது ராஜா ஆட்சி பண்ணார். சோ இயேசு கிறிஸ்து தாவீதின் சிங்காசனத்திலே பூமி முழுவதும் ஆட்சி செய்வார் என்றும் வேதத்தில் எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம். லூக்கா முதல் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 33 வரைக்கும். லூக் சாப்டர் 1 verses 32 to 33. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஆமென். ஆமென். அவர் எப்படி இருப்பார்? அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இப்ப தாவீதின் சிங்காசனம் என்பது அவர் எருசலேமிலிருந்து ஆட்சி செய்வார் என்பதை குறிக்கிறது. இங்க தாவீதை எப்படி கர்த்தர் சித்தரிக்கிறார்? பிதாவாகிய தாவீது அப்படின்னா மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சந்ததியிலே பிறந்தவர் தான். சோ வேதம் தெளிவாவே சொல்லுது, இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் என்று எழுதியிருக்கிறது. அவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில வந்ததுனால பிதாவாகிய தாவீது என்று எழுதியிருக்கிறது. ஆனா பைபிளுடைய கடைசி அதிகாரத்துக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துல நான் தாவீதின் வேரும் சந்ததியும் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து எதனால நான் தாவீதின் சந்ததின்னு சொல்லி அவர் சொல்றாரு? ஏன்னா பூமிக்கு வரும் பொழுது திரும்பவுமே மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து வந்து ஒரு 1000 வருடம் அரசாட்சி செய்ய வேண்டும். இந்த 6000 ஆண்டுகள் முடியும் பொழுது இன்னும் ஒரு சில வருஷங்கள் தான் இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த 6000 ஆண்டுகள் முடிவதற்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகள் தான் இருக்குது. இந்த ஒரு சில வருஷங்கள் முடியும் பொழுது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார். இந்த பூமிக்கு வரும் பொழுது நியாய தீர்ப்பு கொடுத்து விட்டு 1000 வருட அரசாட்சி தொடங்க போகிறது. அது அவர் தாவீதின் சிங்காசனத்திலிருந்து எருசலேமிலிருந்து அந்த ஆட்சியை செய்வார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது என்று வசனத்தில் எழுதியிருக்கிறது. பட் நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அவர் ராஜ்யத்தை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுப்பார் என்று நம்ம வாசிக்கிறோம். இப்ப ராஜ்யத்தை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறாரே, ஆனா இந்த வசனம் சொல்லுது அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாதுன்னு சொல்லுது. சோ மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்துவின் கடமைகள் முடிகிறது பாத்தீங்கன்னா, அந்த 1000 வருட அரசாட்சி முடியும் பொழுது, அந்த வெள்ளை சிங்காசன தீர்ப்பு கொடுத்து முடியும் பொழுது, மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே போடப்பட்ட பொழுது மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கடமை முடிகிறது. அதனாலதான் பிதாவிடம் ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறார். ஆனாலும் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இருக்காது. ஏன்னா அந்த சிங்காசனத்திலே உட்கார்ந்திருப்பவர் ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதம் சொல்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் தான் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறது போல அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார் என்று வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது. அப்ப பிதா குமாரன் ஒருவர் என்பதற்கு ஒரே சிங்காசனத்துல பிதாவும் குமாரனும் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது தெளிவா இருக்குது. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி இந்த பூமிக்குரிய ஆட்சியாக தான் இருக்குது. பட் ஏன் அந்த பரலோக ராஜ்யம்னு கர்த்தர் சொல்றாரு? ஏன்னா பரலோகத்தின் தேவன் பூமிக்கு இறங்கி வந்தார் முதலாம் வருகையிலே. அதே பரலோகத்தின் தேவன் 2ஆம் முறை பூமிக்கு வந்து இந்த பூமியிலே அவர் ஆட்சி செய்ய போகிறார். அதனாலதான் அந்த ராஜ்யத்துக்கு பெயர் அது பரலோக ராஜ்யமா இருக்கிறது. வாசிக்கலாம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஐசாயா 9:7. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. அப்ப தாவீதின் சிங்காசனத்தை எருசலேம்ல இருந்து தான் அந்த ராஜ்யம் இருக்க போகிறது. அவனுடைய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து திடப்படுத்துவார். அதனாலதான் தாவீதின் குமாரனே என்று அவரை அழைத்து எல்லோருக்கும் அவர் நன்மை செய்தார். அவர் தாவீதின் குமாரன், அதாவது அவர் ராஜான்னு சொல்லி யார் யாரெல்லாம் அங்கீகரிச்சாங்களோ எல்லோருக்குமே அவர் நன்மை செய்தார். பலருக்கு சுகத்தை கொடுத்தது எப்படின்னா, தாவீதின் குமாரனை எனக்கு மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பெரிய விசுவாசமா இருந்தது. ஒரு சாதாரணமா இருக்கிற மனுஷனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ பார்த்து இவர் தாவீதின் குமாரன், இவர் ராஜா, இவர் தான் மேசியா என்று ஒரு சிலர் அங்கீகரித்தார்கள். அதனால கர்த்தர் உடனே அவர்களுக்கு சுகத்தை கொடுத்திருப்பாரு. அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவே கிடையாது. அப்ப அவருடைய ராஜ்யம் இல்ல பிதாக்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாருன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. ஆனா இப்ப வாசித்த 2 வசனங்கள்லயும் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. மனுஷகுமாரனாக அவருடைய கடமை முடிகிறது. ஆனா
பிதாவாகிய தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால வந்துட்டு அவர் வந்துட்டு தன்னுடைய முழு மகிமையை வந்துட்டு அவர் வெளிப்படுத்தும் காலம் சமீபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத வாசிக்கிறோம். அதனாலதான் அந்த கடைசி எக்காலம் அதனுடைய முடிவிலே தேவ ரகசியம் நிறைவேறும், இனி காலம் செல்லாது என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதியிருக்கிறது. ஸோ இப்ப முடிவு காலத்துலதான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு சந்தோஷமான காரியம், இப்பொழுது உங்களுக்கு உபத்திரவம் இருக்கலாம், தேவன் ஒருவர்னு சொல்றதுனால உங்களுக்கு உபத்திரவம் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு உபத்திரவம் இருக்கலாம், இல்ல ஆவியின் கனியில வளரும் பொழுது, நீடிய பொறுமையா இருக்கும் பொழுது, சாந்தத்தை வளர்த்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு உபத்திரவம் இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பூமியில ஆட்சி செய்ய போகிறோம். பாடுகளை வந்துட்டு சகிச்சுக்கிட்டா மட்டும்தான் ராஜ்யத்துல பங்கு இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த 1000 வருட அரசாட்சியில உயிர் தெழுகிற பரிசுத்தவான்கள், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவர்கள் ஆட்சி செய்வார்கள் இயேசுடனே கூட சேர்ந்து என்று வெளிப்படுத்தின விசேஷம் தெளிவாக சொல்கிறது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரெவலேஷன் 20:4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆமென். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எத்தனை ஆண்டுகள்? 1000 வருஷங்கள் இயேசு கிறிஸ்துவுடனே கூட அரசாளுபவர்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பிள்ளைகளுக்கு அவர் ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறார். அதனாலதான் வந்துட்டு நியாய தீர்ப்பு கணக்கு பார்க்கிற ஓமையெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அதுல நீ வந்துட்டு கொஞ்சத்துல உண்மையா இருந்த, நீ அதிகத்துல அதிகாரியாருன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? நீ 10 பட்டணத்துக்கு அதிகாரியாயிரு, நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்று அவர் ராஜ்யத்துல பங்கு கொடுக்கிறாரு. அப்ப ராஜ்யத்தில் பிரவேசியுங்கள் என்கிற வார்த்தையெல்லாம் இயேசு கிறிஸ்து ஓமையில பேசியிருக்கிறாரு. ராஜ்யம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் ராஜ்யத்தில் பிரவேசி என்று சொல்ல முடியும். 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு ராஜ்யத்தில் பிரவேசி என்று சொல்ல முடியாது. அப்படின்னாக்கா 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடியே ஒரு கணக்கு பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அந்த தீர்ப்பு என்கிற ஒரு காரியம் வந்துட்டு ராஜ்யம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்குது. இப்ப நம்ம 6000 ஆண்டுகளுடைய முடிவுல இருக்கிறோம். அதற்குரிய வீடியோ கூட வந்துட்டு ரெவலேஷன் அன்லாக்ட் சேனல்ல வந்துட்டு இருக்குது. 6000 ஆண்டுகள் எப்படி வந்துட்டு இது ஆரம்பித்தது. ஆதாமை கர்த்தர் வந்துட்டு முதலாவது சிருஷ்டிக்கிறார். ஆதாமுக்கு 130 வயது இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய குமாரனை பெறுகிறான், சேத்தை பெறுகிறான். சேத்துக்கு 105 வயது இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய குமாரனை பெறுகிறான் என்று நம்ம அப்படியே இந்த வருஷங்களை வந்துட்டு நம்ம கூட்டி பார்த்தோம்னு சொன்னாக்க இப்பொழுது கிட்டத்தட்ட அந்த 6000 ஆண்டுகளுடைய முடிவு காலத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை ஈஸியாவே தெரிஞ்சுக்க முடியும். இப்ப கர்த்தர் 6 நாட்களிலே பூமியை சிருஷ்டித்தார். அப்ப இந்த 6 நாட்கள் என்பது இந்த 6000 ஆண்டுகளுக்கு சமமாய் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் போலவும் 1000 வருஷங்கள் என்பது ஒரு நாளை போலவும் இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பேதுரு வந்துட்டு சொல்றாரு. அப்ப இந்த 1000 வருட அரசாட்சியில நம்ம பங்கெடுக்கணும்னு சொன்னாக்க முதலாவது நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன உபத்திரவம் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக கீழ்ப்படியணும். அது வந்துட்டு மரணமே ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சாக்க, எனக்காக உன் ஜீவனை கொடுத்தனாக்க உன்னுடைய ஜீவனை நீ மீண்டுமாக கண்டடைவாய்ன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்ப மரணமடைந்த இவர்கள் எல்லோருமே இவர்கள் உயிர்த்து 1000 வருஷம் அரசாண்டர்கள் என்பதை வாசித்தோம். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 20 verses 5 to 6. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமென். அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் என்று இந்த வசனத்தில் எழுதியிருக்குது. யாருங்க? மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. யார் அந்த மற்றவர்கள்? மற்றவர்கள் என்பது பாவத்தில் மரித்தவர்கள் தான் மற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறது. 4வது வசனம் முடியும் பொழுது அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டுகள். யாரெல்லாம் உயிர்க்கிறாங்க? பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்கள் எல்லோருமே இவங்க உயிர்க்கிறாங்க. உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் மறுரூபமாக்கப்பட்டு இவர்கள் எல்லோருமே கர்த்தர் மேகத்தின் மேல ஒன்றாக சேர்த்து கொண்டு ஒலிவ மலைக்கு அவர் செல்கிறார். ஒலிவ மலைக்கு வந்துட்டு செல்லும் பொழுது தன்னுடைய பரிசுத்தவான்களோடு கூட செல்லுகிறார். அந்த பரிசுத்தவான்கள் யாரு? மரணம் அடைந்தவர்களும் சரி,
உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபம் ஆக்கப்பட்டு மேகத்தின் மேல் சேர்த்து கொண்டு அவர் ஒலிவ மலைக்கு செல்கிறார். அங்கே போய் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெரிய இக்கட்டுல இருந்து அவர் காப்பாற்றுகிறார். அது யாக்கோபின் இக்கட்டு காலம் இருக்கும் பொழுது அவர் அந்த இக்கட்டு காலத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறார். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல வந்துட்டு உண்மை உள்ள யூதர்கள், இயேசு கிறிஸ்துவை கடைபிடித்த யூதர்கள், உண்மை உள்ள கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கு மட்டும் அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. இப்ப மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடைவில்லைன்னா யார் யாரை குறிப்பிடுது? காயின் வந்துட்டு உயிர்க்கல, யூதாஸ் காரியோத்தன் வந்துட்டு உயிர்க்கல. சோ இதை போன்ற துன்மார்க்கர்கள், காயினோ இல்ல யூதாஸ் காரியோத்தை போன்ற துன்மார்க்கர்கள், இவர்கள் உயிர் அடையவில்லை. இவங்களுக்கு 1000 வருட அரசாட்சியில பங்கு கிடையாது. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் ஒரு அரசாட்சி நமக்கு இருக்கிறது. அவருக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ராஜ்யத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு வேணா வந்துட்டு நீங்களும் நானும் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக வந்துட்டு இருக்கலாம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சிறு மந்தையே அஞ்சாதே, உங்களுக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறதுக்கு பிதாவானவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து வந்து தெளிவா சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கும் பொழுது, நாங்கள் பூமியிலே அரசாடுவோம் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். ரெவலேஷன் 5:10. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாடுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமென். ஆமென். நாங்கள் பூமியிலே அரசாடுவோம். 1000 வருட அரசாட்சி எங்கெங்க நடக்க போகுது? பூமியில தான் நடக்க போகுது. பல பேர் போதகர்கள் சொல்றாங்க இது பரலோகத்துல நடக்கும், இல்ல ஆகாயத்துல நடக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. நாங்கள் பூமியிலே அரசாடுவோம் என்று வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவே பேசியிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்துல நாம் பூமியை என்றென்றைக்கும் சுதந்திரிக்கும் குடிகள். சோ பூமின்றது வந்துட்டு இட்ஸ் an everlasting possession. நாம் என்றென்றைக்கும் சுதந்திரிக்க போறதுதான் வந்துட்டு இந்த பூமி. இது மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது. கடைசி வரைக்கும் நம்ம பூமியில தான் இருக்க போறோம். இந்த பரலோகத்துக்கு போறேன்ற விஷயம் எல்லாம் பைபிள்ல கிடையாது. ஏன்னா பரலோகத்தின் தேவன் பூமிக்கு இறங்கி வருகிறார். இந்த பரலோகத்துக்கு போறன்ற விஷயம் எல்லாம் பைபிள் இல்ல. கடைசி வரைக்கும் ராஜ்யம் அது பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். இந்த பூமியை இயேசு கிறிஸ்து அவர் வந்துட்டு பரிசுத்தமாக்கி அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிப்பார் என்று எழுதியிருக்கிறது. அந்த புதிய வானம் என்பது புதுப்பிக்கப்பட்ட வானம், புதுப்பிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனம். ரெவலேஷன் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்மை ராஜாக்களா ஆக்குகிறார், ஆசாரியர்களும் ஆக்குகிறார். நம் ராஜாக்களா ஆக போகிற காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. இந்த ராஜ்யம் என்பது இது எருசலேமிலே வந்துட்டு ஸ்தாபிக்கப்படும். இன்னைக்கு எருசலேம் எங்க இருக்குது? இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்குது? ரொம்ப நெருக்கத்துலதான் இருக்குது. கடந்த ஒரு சில ஆண்டுகளாவே கிட்டத்தட்ட 1948 இருந்தே பாத்தீங்கன்னா எருசலேம் வந்துட்டு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்குது. அந்த இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டு இப்போ ஒரு 2-2.5 வருஷமா ரொம்ப அதிகமாவே வந்துட்டு மாறி இருக்குது. 1948 சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்ச உடனே அவங்களுக்கு ஒரு யுத்தம் ஆரம்பிக்குது. அந்த யுத்தம் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அடுத்து 1967 வந்துட்டு 6 நாட்கள் யுத்தம் என்கிற அந்த யுத்தத்துல தான் அவங்க எருசலேமை மீண்டுமாக முழுமையாக அவர்கள் பிடித்தார்கள். 1973 ஒரு யுத்தம், அடுத்து 90கள்லையும் யுத்தம், 2000கள்லையும் யுத்தம், 2010கள்லையும் யுத்தம், அடுத்து 2023 ஹமாஸோடு ஆரம்பித்த யுத்தம். அது 2 வருஷம் முழுமையா வந்துட்டு நடந்து முடிந்ததை பார்க்கிறோம். இப்பதான் ஒரு 2 மாசமா சமாதானமா இருக்கிறாங்க. இந்த சமாதானம் அது முழுமையான சமாதானம் கிடையாது. நான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது அழிவு சடுதியாய் வரும். அப்ப இந்த இஸ்ரவேல் தேசம் வந்துட்டு இன்னைக்கு இக்கட்டுல வந்துட்டு இருக்குது, நெருக்கடியில இருக்குது. அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். ஏன்னா எருசலேம் பாரமான கல்லா இருக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சோ எருசலேம் வந்துட்டு பாரமான கல்லா இருக்கும், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாக்க, இஸ்ரவேல் தேசம் வந்துட்டு அது சமாதானமா இருக்குமா? பூமியில ஆசீர்வாதம் வந்துட்டு சமாதானம் இஸ்ரவேல் தேசத்துல இருக்குமான்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். ரோமன்ஸ் 11:15. அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்குமல்லவோ. ஆமென். அவர்களை தள்ளி விடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலா இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்?
யூதர்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம், இவர் எங்களுக்கு ராஜா கிடையாதுன்னு சொன்னதுனாலதான் புறஜாதிகளாகிய நமக்கு ரட்சிப்புன்றது வந்தது. சோ இயேசு கிறிஸ்துவ வேண்டான்னு அவங்க நிராகரிச்சதே நமக்கு ரட்சிப்பாக அமைகிறதுன்னு சொன்னா, அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா. இஸ்ரவேல் தேசம் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கிறது எப்பொழுது, அது ரெசரக்ஷன் நடக்கும் பொழுது, மரித்தோரெல்லாம் உயிர் தெழுதும் பொழுதுதான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகர் என்பதை அவர்கள் அங்கீகரிப்பார்கள் என்பதை இந்த வசனம் தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வாசிக்கலாம் சக்கரியா 8:13 வசனம். சக்கரியா 8:13. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆமென். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள் சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அப்ப யாக்கோபின் இக்கட்டு காலம் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய இக்கட்டு காலம் வரும் பொழுது, ஃபியூச்சர்ல இவங்க எல்லாம் அழிஞ்சு போயிருவாங்க, இவங்க மேல நியூக்ளியர் பாம்பு போட்டு இஸ்ரவேல் தேசத்தையே அழிச்சிருவாங்க, அந்த எல்லா மக்களையும் ஒரே நாள்ல அழிச்சிருவாங்க, இல்ல ஒரு வாரம் 10 நாள்ல இவங்க எல்லாம் அழிஞ்சிருவாங்கன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடக்கும். அவர் பூமிக்கு முதலாவது பரிசுத்தவான்களை சந்திக்கிறார் மேகத்தின் மேல பரிசுத்தவான்களை சந்தித்து அவர்களுக்கு நித்திய ஜீவனை அருளி அந்த ஆவிக்குரிய சரீரத்தை, மகிமைக்குரிய சரீரத்தை கொடுத்துட்டு பரிசுத்தவான்களை கூட்டிக்கிட்டு நேரா எங்க போறாரு, இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் போகிறார். எருசலேம்ல ஒலிவ மலைக்கு போய் அவர்களை அந்த இக்கட்டிலிருந்து அவர் காப்பாற்றுகிறார். அதைத்தான் இந்த வசனங்கள் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மீகா 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். மைக்கா 5:7. யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியைப் போலவும், மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். ஆமென். யாக்கோபிலே மீதியானவர்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்ப எல்லாருமே கிடையாதுங்க. இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற எல்லாருமே நல்லவங்க எல்லாம் கிடையாது. இஸ்ரவேல் தேசத்துல அநேகர் இயேசு கிறிஸ்துவை தூஷிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. பைபிள்ல இன்னைக்கு குறிப்பா புதிய ஏற்பாடை தூஷிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான துன்மார்க்கரை கர்த்தர் சங்கரிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப 2023ல நம்ம அந்த ஹமாஸ் ஒரு 1200 யூதர்களை கொல்லும் பொழுது அந்த நியூஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அங்க ஒரு நோவா ஃபெஸ்டிவல்னு சொல்லி அங்க ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மனம் திரும்பாததுனால கர்த்தர் அவர்கள் மரிக்கும்படிக்கு அவர் கையெழுத்து விட்டு விட்டார். ஆனா கர்த்தர் யாரை மீட்டுக்கொள்வேன்னு சொல்றாரு? யாக்கோபிலே மீதியானவர்கள்னு சொல்றாரு. இப்ப இஸ்ரவேல் தேசத்துல யாரெல்லாம் மீதியா இருக்கிறாங்களோ, துன்மார்க்கெல்லாம் கொல்லப்பட்டு மீதியா இருக்கிற யூதர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் தேசம் ஒண்ணு மட்டும்தான் வல்லரசா இருக்கும். அப்படின்னா அமெரிக்காவுக்கு என்ன ஆகும் பிரதர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். இன்னைக்கு அமெரிக்கா ஒரு பெரிய வல்லரசா இருக்குது. அதே போல சைனா ஒரு பெரிய வல்லமையான ஒரு நாடா இருக்குது. ரஷ்யா கூட மிலிட்டரியில பெரிய வல்லமையான நாடா இருக்குது. இந்த நாடுகளுக்கெல்லாம் என்ன ஆகுன்னு பார்த்தாக்க, இந்த எல்லா நாடுகளுக்கும் பெரிய அழிவு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் ஒன்று மட்டுமே வல்லரசாக இருக்கும். சோ இயேசு கிறிஸ்து அங்கே இருப்பதால், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அங்கே இருப்பதனால இஸ்ரவேல் தேசம் ஒண்ணு மட்டும்தான் வல்லரசாக, இந்த உலகத்திற்கே தலைநகரமாக எருசலேம் நகரம் மட்டும்தான் இருக்கும். வாசிக்கலாம் மீகா 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். மைக்கா 4:8. மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். ஆமென். மந்தையின் துருகமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். முந்தின ஆளுகைனா ஆரம்பத்துல தாவீதின் நாட்களிலே, சாலமோனின் நாட்களிலே இருந்த அந்த ஒரு ஆளுகை. அது இன்னும் அதை விட பல மடங்கு மகிமையாக, அதை விட பல மடங்கு ராஜரீகத்தோட அந்த ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும் என்று தீர்க்க தரிசனம் எழுதி இருக்கிறது. அப்ப ஆரம்பத்திலே எடுக்கப்பட்ட அந்த ராஜரீகம் இன்று வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அங்க எந்த ராஜாவுமே கிடையாது. பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, பிரசிடென்ட்ஸ் இருக்கிறாங்க, பட் ராஜாக்கள் இல்ல. இயேசு கிறிஸ்து தான் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக எருசலேமுக்கு அவர் மீண்டும் திரும்பி வருகிறார். வாசிக்கலாம் சக்கரியா 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். சக்கரியா 14:17. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தாவாகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. நம்ம சக்கரியா 14:9 தான் வாசித்தோம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும் அப்படின்றத வாசித்தோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும் பொழுது அவர் மட்டும்தான் ராஜா.
அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. சேனைகளின் கர்த்தர் எங்கெங்க இருக்கிறாரு? எருசலேம்ல இருக்கிறார். யாருங்க அந்த சேனைகளின் கர்த்தர்? இயேசு கிறிஸ்து தான் சேனைகளின் கர்த்தர் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. சோ இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தராக வந்துட்டு, எதுக்காக சேனைகளின் கர்த்தர் என்று எழுதி இருக்குதுன்னா, அவரை ஏத்துக்காதவங்களெல்லாம் அவர் உடைத்து போடுவார் என்று வேதம் சொல்கிறது. இருப்பு கோலால் அவர்களை ஆளுகை செய்வார். அதனாலதான் இங்க சேனைன்ற வார்த்தையே இருக்கு. சேனைனாக்க மிலிட்டரியை குறிக்கிறது இல்லைங்களா? சேனைகளின் கர்த்தர்னால அங்க ஒரு யுத்தம் இருக்குது, ஒரு சண்டை இருக்குது. சேனைகளின் கர்த்தரை யுத்தம் பண்றாருன்னா எதிர்ப்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவரை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு சமாதானம் இருக்கும். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இருப்பு கோலால் ஒரு ஆளுகை இருக்கும். அவர்களை குய்யக்கலத்தை போல அவர் உடைத்து போடுவார். அவங்கள யாரெல்லாம் ஏத்துக்கலையோ அவர்களுக்கு மழை வருஷிப்பதில்லை என்றும் எழுதியிருக்கிறது. அப்ப அவங்களுடைய எல்லைகள் எப்படி இருக்கும்? இஸ்ரவேல் தேசத்தின் எல்லைகள் எப்படி இருக்கும்னா ரொம்ப விஸ்தாரமா இருக்கும். ரொம்ப பெரிய நாடா இருக்கும். இன்னைக்கு இஸ்ரவேல் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்னோண்டு நாடா தான் இருக்குது. நீங்க மேப்ல போய் இஸ்ரேல்னு பாத்தீங்கன்னாக்க இந்தியாவை காட்டிலும் பல மடங்கு ரொம்ப சின்னது. தமிழ்நாட்டை விட வந்துட்டு சின்னது, கர்நாடகாவோட சின்னதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். பட் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பாத்தீங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் எல்லை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வந்துட்டு என்ன வாக்குத்தத்தம் செய்தாரோ அந்த எல்லை அவர்களுக்கு கிடைக்கும். வாசிக்கலாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 21 வரைக்கும். Genesis chapter 15 verses 18 to 21. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆமென். ஆபிரஹாம்கிட்ட கர்த்தர் என்ன எல்லைகளை வந்துட்டு அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார்? அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி, எகிப்துல என்ன நதிங்க இருக்கு? நைல் நதி இருக்கு இல்லைங்களா? நைல் நதி துவக்கி, இன்னைக்கு எகிப்தின் நைல் நதி யார் கண்ட்ரோல்ல இருக்கு? எகிப்து கண்ட்ரோல்ல தான் இருக்கு, இஸ்ரேல் கண்ட்ரோல்ல வரல. எகிப்தின் நதி துவக்கி ஐப்பராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும். யூப்ரட்டிஸ் ரிவர் இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ளார இருக்குதா? இல்ல. யூப்ரட்டிஸ் ரிவர் வந்துட்டு வெளியில வந்துட்டு இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்துட்டு டர்க்கி, ஈராக்கு அந்த சைட்ல வந்துட்டு யூப்ரட்டிஸ் ரிவர் வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இவ்வளவு பெரிதான எல்லைகளை கர்த்தர் வந்துட்டு இஸ்ரவேலுக்கு மீண்டுமாக கொடுக்கிற ஒரு காலகட்டம் தான் 2ஆம் வருகை. அதற்கு பின்னாடி வருகிற 1000 வருட அரசாட்சி. வாசிக்கலாம் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். டியூட்ரானமி 11:24. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐப்ராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். ஆமென். ஆமென். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. வனாந்தரத்தையும், எந்த வனாந்தரம்? பாரான் வனாந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு வனாந்தரம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அந்த பாரான் வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி, லெபனான் வந்துட்டு இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு லெபனான் வேற நாடா இருக்குது. ஏசு கிறிஸ்து வந்த பிறகு லெபனான் வந்துட்டு இஸ்ரேல் கண்ட்ரோல்ல வந்துடும். ஐப்ராத்து நதியையும் தொடங்கி யூப்ரட்டிஸ் ரிவர் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். கடைசி சமுத்திரம் வரைக்கும். அது என்னது கடைசி சமுத்திரம்? மெடிட்ரேனியன் சி, மத்திய தரைக்கடல் என்று சொல்வோம் இல்லைங்களா? அந்த மத்திய தரைக்கடல் வரைக்கும் இவர்களுடைய எல்லைகளாய் இருக்கும். த ரிவர் டு த சி அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 2 வருஷமா போராட்டங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த ரிவர் டு த சி அது வந்துட்டு இஸ்ரேலுடைய, அது என்ன ரிவர் என்ன சி அப்படின்றது பாத்தீங்கன்னாக்க, சீன்றது மெடிட்ரேனியன் சி, வெறும் சமுத்திரம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை பத்தி பேசும் பொழுது பேசினா அது வழக்கமாவே மத்திய தரைக்கடல் மெடிட்ரேனியன் சி தான். நதின்னு சொன்னாக்க ஒண்ணு யோர்தான் நதியா இருக்கலாம், இல்லாட்டினா ஐப்ராத்து நதியா இருக்கலாம், இல்லாட்டினா நைல் நதியா இருக்கலாம். இந்த 3 நதிகள்ல எதையாவது ஒரு நதியை தான் வந்துட்டு ஜென்ரலா நதி அப்படின்றத சொல்லுவார். குறிப்பாவே வந்துட்டு அது ஐப்ராத்து நதியை குறிக்கிறதா தான் வந்துட்டு இருக்கும். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தம் செல்லும். சோ பூமி முழுக்க கர்த்தருக்கு சொந்தமானது. அவருடைய பிள்ளைகள் அவரோடு கூட வந்துட்டு எருசலேமிலே வாசம் பண்ணுவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. இந்த பூமி முழுவதும் சண்டைகள் ஓய்ந்து சமாதானம் இருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலயும் சண்டை தான் நடக்குது. ஐரோப்பாவில் வந்துட்டு உக்ரைன்ல சண்டை நடந்துட்டு இருக்குது. ரஷ்யாவில் வந்துட்டு யுத்த வீரர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கால எப்பொழுதுமே யுத்தம் நடந்துட்டு இருக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் அப்பப்ப சண்டை நடந்துட்டு இருக்குது. சைனாவோட ஒரு குழப்பம், பங்களாதேஷோட வந்துட்டு இன்னைக்கு குழப்பம் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. இந்தியாவுக்கே இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 எதிரிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. வெனிசுவேலா பிரசிடென்ட்டை அமெரிக்கால கடத்திட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதுமே அமளிகளும் குழப்பங்களும் பிரச்சனைகளும். சோ என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பீதி வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா நாட்டிலையுமே இருக்கத்தான் வந்துட்டு செய்யுது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு
பூமி முழுவதும் சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் வந்துட்டு அவர் வாக்குத்தத்தம் அருளியபடி அது நிச்சயமாக நடக்கும். வாசிக்கலாம் ஓசியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஹோசியா 2:18. அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். சமாதானம் எப்படி வரும்னு கர்த்தர் சொல்றாரு. வில் இருக்காது, பட்டயம் இருக்காது, யுத்தம் இருக்காது. வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். சோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம், ஒரு ஓய்வை கொடுக்கிறாரு. அதனாலதான் கர்த்தர் ஓய்ந்திருந்த அந்த 7ஆம் நாள் 1000 வருட சாட்சி குறிக்கிறது. நான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல சொல்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாங்களா? உங்களுக்கு உடம்புல வியாதிகள் இருக்கலாம், பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கலாம், உங்களுக்கு வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டதுனால சொந்தக்காரங்க உங்களை திட்டலாம். பட் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா நீங்க ராஜா, நீங்க ஆசாரியன், உலகமே உங்களுக்கும் எனக்கும் தான் வந்துட்டு சொந்தம். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அவருடைய பிள்ளைகள்ட்ட தான் ஒப்பு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம், ஒரு மகிமை வந்துட்டு காத்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் இப்பொழுது எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். அதுல வந்துட்டு ஒரு பிரச்சனையும் வந்துட்டு கிடையாது. சோ ஒரு பெரிய சமாதானத்தை பூமியின் மேல் கர்த்தர் அருளுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னாடி பெரிய யுத்தங்கள் நிகழத்தான் வேண்டும். வாசிக்கலாம் சக்கரியா 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். சக்கரியா 9:10. எப்ராயிமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். ஆமென். ஆமென். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார் என்று எழுதியிருக்கிறது. ஜாதிகள்னா யாருங்க? புறஜாதிகளுக்கும் அவர் சமாதானத்தை கூறுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் வந்துட்டு போகும்படி அவர் கிருபையை கொடுப்பார். ஸோ இந்தியாவில் இருக்கிற உயிரோடு இருக்கிற புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது இந்தியாவில், சைனாவில், மற்ற ஊர்களில் உயிரோடு இருக்கிற புறஜாதிகள் துன்மார்க்கரை கர்த்தர் சங்கரிப்பார். 3ஆம் உலக போர் நடக்கும் பொழுதோ, மற்ற குழப்பங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், யுத்தங்கள் நடக்கும் பொழுது துன்மார்க்கரை கர்த்தர் சங்கரிப்பார். இன்னசென்ட்டா இருக்கிற புறஜாதிகள் மட்டும் தப்பிக்க போறாங்க. அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும். இது என்னது? 2 சமுத்திரம் இருக்குது. ஒன்னு மத்திய தரைக்கடல், இன்னொன்னு செங்கடல். மத்திய தரைக்கடல் முதல் கொண்டு செங்கடல் வரைக்கும் நதி தொடங்கி அது ஐப்ராத் நதி பூமியின் எல்லைகள் பரியந்தம் செல்லும். அவருடைய ஆளுகை பூமி முழுக்கவுமே இருக்கும். பட் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது வந்துட்டு இது நமக்கு அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எதை குறிக்கிறது? அது எருசலேமை குறிக்கிறதா இருக்கிறது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது, ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை என்று எழுதியிருக்கிறது. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஒரு பெரிய சமாதானம் பூமி போகிற ஒரு காலகட்டம் 1000 வருட அரசாட்சியா இருக்கிறது. வாசிக்கலாம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஐசையா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். ஆமென். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு வந்துட்டு சமாதானம் வந்து சாதாரண சமாதானம் கிடையாது. இது பெரிதான சமாதானம். ஏன்னா ஆத்மாவுக்கே இளைப்பாறுதல் கொடுப்பின்றார். இது வந்து சரீரத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஆத்மாவுக்கே பெரிய இளைப்பாறுதல் இருக்குது அப்படின்றத கர்த்தர் நமக்கு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது 18வது வசனத்துல, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். என் ஜனம்னு சொல்றார். அவருடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு சமாதானத்தை கர்த்தர் வந்துட்டு அருளுகிறார். அந்த ஒரு காலகட்டம் அது 1000 வருட அரசாட்சி. ஏசாயா 60ஆம் அதிகாரம் வசனம் 18 வாசிக்கலாம். ஐசையா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆமென். உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இதெல்லாம் வந்துட்டு சமாதானம், சந்தோஷத்திற்கு அடையாளமான வசனங்களா இருக்கிறது. இன்னைக்கு பிரச்சனை இருந்தாலும், ஊரை சுத்தி அமளிகள் இருந்தாலும், நாட்டுல வந்துட்டு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், வாழ்க்கையில வந்துட்டு போராட்டங்கள் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவுக்கு நான் உண்மையாக மட்டும் இருந்தோம்னாக்க போதுங்க.
போராட்டங்கள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையா கீழ்ப்படிஞ்சாக்க இப்படிப்பட்ட பெரிதான சமாதானம், சந்தோஷமும், ஆளுகையும், ராஜரீகமும் அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எல்லாருமே இயேசுவை ஏத்துக்குவாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க. இன்னைக்கு 800 கோடி மக்கள்ல மெஜாரிட்டிக்கு இயேசுவை பத்தி தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் பெயரளவுல தான் தெரியும். கீழ்ப்படியாதவர்களா மெஜாரிட்டி இருக்கிறாங்க. பட் இயேசு வந்துட்டார்னா ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளார பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். அது ஒரு பெரிய சமாதானத்துக்கு காரணமா இருக்கும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். ஐசையா 11:9. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமென். சமுத்திரத்துல எவ்வளவு தண்ணி இருக்குது இல்லைங்களா? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்கிற ஒரு காலகட்டம் தான் 1000 வருட அரசாட்சி. பட் அது ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் புறஜாதிகள் இயேசுவை அறியாம இருப்பாங்க. அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார் என்பதை நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார். மனிதர்கள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பொழுது எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியில மழை பெய்யாது, அவர்களை உடைத்து போடுவார், இருப்பு கோளாறு ஒரு ஆளுகை இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. சோ எல்லோருமே ஒரு காலகட்டத்துல ஏத்துக்குவாங்க. இதைத்தான் ஹபாக்குக் தீர்க்கதரிசி சொல்றாரு. ஹபாக்குக் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கும் பொழுது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இதே வசனம் தான் ஏசாயா 11:9 நம்ம வாசித்தோம். இதே வசனம் தான் ஹபாக்குக் 2:14 இருக்குது. யோவான் 17:3 வாசிக்கலாம். ஜான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். ஆமென். நித்திய ஜீவனுக்குரிய அறிவு என்னதுங்க? பிதாகுமாரன் ஒருவர் என்பதுதான் நித்திய ஜீவனுக்குரிய அடிப்படையான அறிவு. சத்தியத்திலே அடிப்படையான சத்தியம் என்பது தேவன் ஒருவர் என்பதுதான் சத்தியத்திற்கெல்லாம் ஊற்று அடிப்படையான ஒரு சத்தியமாக இருக்கிறது. நித்திய ஜீவனுக்குரிய அடிப்படை அறிவே வந்துட்டு ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவன் ஒருவர் என்பதை நம்ம வந்துட்டு அறிஞ்சுக்கணும். அப்ப எல்லாருமே கர்த்தரை அறிந்தவர்களா இருப்பார்கள்னா யாருங்க இவங்களுக்கு எல்லாம் போதிப்பா அப்படின்னாக்க, இஸ்ரவேல் மக்கள் மாம்சத்துலதான் வந்துட்டு இருப்பாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ 2ஆம் வருகையின் போது கண்டுதான் விசுவசிக்கிறதுனால இவர்களுக்கு மகிமைக்குரிய சரீரம் ஆரம்பத்துல கொடுக்கப்படல. அதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. இவங்க தான் பூமி முழுவதும் போய் பிரசங்கம் பண்ணணும். இஸ்ரவேல் மக்கள் பூமி முழுவதும் போய் பிரஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணணுன்றதுனால அதுபோல அவர்கள் கண்டுதான் விசுவாசிக்கிறாங்க. காணாமல் விசுவாசிப்பவர்கள் அவர்கள் வாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் பரிசுத்த ஆவியினால இவங்க போதிக்கிறதுனால இவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 54வது அதிகாரம் 13வது வசனம். ஐசையா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். 1000 வருட அரசாட்சியில இருப்பவர்கள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஏன்னா ஆவியானவரே அவர்களுக்கு போதிப்பார். இஸ்ரவேல் மக்கள் போய் சுவிசேஷம் அறிவிப்பார்கள் என்று வேதம் தெளிவாவே சொல்லி கொடுக்குது. மாம்சத்துல இருக்கிற அப்பொழுது கர்த்தரை அறிந்தவர்கள், குறிப்பா பெருவாரியா பார்த்தா இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களா இருப்பாங்க. நாமெல்லாம் வந்துட்டு ஆவிக்குரிய சரீரத்துல இருப்போம். நமக்குன்னு சொல்லி ஒரு மெசஞ்சர் வேலைய ஆண்டவர் நிச்சயமாவே வச்சிருப்பாரு. அந்த அவர் என்ன மெசஞ்சர் வேலையை அவர் சொல்றாரோ வந்துட்டு அதை நம்ம செய்யறதுக்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். பட் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு மாம்சத்திலே இயேசு கிறிஸ்து வந்துட்டு பிள்ளைகளை வச்சிருக்கிறாரு. அதனாலதான் ஒரு சிலருக்கு ஆண்டவர் வந்துட்டு ஆவிக்குரிய சரீரத்தை கொடுக்காம இருக்கிறாரு. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இதே வசனம் தான் எரேமியா 31:34 எழுதியிருக்குது. இந்த வசனத்துல அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிந்து கொள்ளும் காலகட்டம் தான் இந்த 1000 வருட அரசாட்சி. பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும்னா பூமியில என்னங்க இருக்கும்? பரிசுத்தம் இருக்கும். இன்னைக்கு பூமியில பெருவாரிய துன்மார்க்கர் தான் இருக்கிறாங்க. பட் பூமியில வந்துட்டு எல்லாருமே பரிசுத்தவான்களா இருந்து பூமியே பரிசுத்தமா இருக்கும் ஒரு காலகட்டம். அதை நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமா தான் இருக்கும். வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஐசையா 60:21. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். ஆமென். ஆமென். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும். நல்லா இதை கவனிச்சு பாருங்க. என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகள். 1000 வருட அரசாட்சி பூமியில தாங்க நடக்க போகுது.
நம்ம என்றென்றைக்கும் பூமியில தான் இருக்க போறோம். அதுக்கு இந்த வசனம் ஒரு சாட்சியா இருக்குது. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களா இருப்பாங்க, எல்லோருமே பரிசுத்தவான்களா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் 1000 வருட சாட்சி. அப்ப இவ்வளவு ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு ராஜரீகம், ஒரு மகிமை, ராஜ்யம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இன்னைக்கு பாடுகள் பட்டு தான் வந்துட்டு ஆகணும். இன்னைக்கு உபத்திரவங்களை சகிச்சு தான் வந்துட்டு ஆகணும். பிரச்சனைகளை வந்துட்டு மேற்கொண்டுதான் ஆகணும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபையோடு எந்த பிரச்சனை வேணா மேற்கொள்ள முடியும். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் வெளிப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நம்ம எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு வர முடியும். வந்தோம்னாக்க இவ்வளவு பெரிதான ஆசீர்வாதங்கள் நமக்கு சுதந்திரமா கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனத்துல, சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இது 1000 வருட சாட்சி எப்படி இருக்க போகிறது அப்படின்றதுக்கு கர்த்தர் வந்துட்டு பரிசுத்த நகரமாகிய எருசலேமே அப்படின்னு சொல்றாரு. இது எந்த பரிசுத்த நகரம்? நமக்கு வானத்திலிருந்து எருசலேம் இறங்கி வருகிறது, பரம எருசலேம் இறங்கி வருகிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். சோ அந்த பரம எருசலேம், இவள் எல்லாருக்கும் தாயானவள் என்று அப்போஸ்தலன் பவுல் கூட வந்துட்டு பரம எருசலேமை பத்தி வந்துட்டு பேசுறார். சோ இந்த பரம எருசலேம் எப்படி இருக்குமா? உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறார் மணவாட்டியை போல் அது வந்துட்டு பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது. பூமி முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். அப்பொழுது முக்கியமா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, வியாதியே இருக்காதுங்க. இன்னைக்கு வந்துட்டு அநேகருக்கு பெரிய பிரச்சனையே வியாதின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனா டாக்டர் வந்துட்டு அநேக நேரம் வந்துட்டு என்ன சொல்றாரு, என்னால சுகப்படுத்த முடியாது, இதுக்கு வந்துட்டு மருத்துவத்துல இருந்து வைத்தியமே கிடையாதுன்னு சொல்லி சில வியாதிகளுக்கு வந்துட்டு சொல்றாரு. சில வியாதிகள் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பிரச்சனையில தீந்துருது. சில வியாதிகள் 1 மாசத்துல தீருது. சில வியாதி 3 மாசத்துல தீருது. சில வியாதி தீரவே மாட்டேங்குது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வியாதியே இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கலாம். ஏசாயா 33 அதிகாரம் 24 வசனம். ஐசையா 33 verse 24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆமென். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. காரணம் என்னங்க? ஏங்க வியாதி இருக்காது? அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அக்கிரமம் மன்னிக்கப்படலைன்னா வியாதி இருக்குங்க. அக்கிரமம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா வியாதி இருக்காது. அப்ப 1000 வருட அரசாட்சியின் போது கர்த்தர் வந்துட்டு அப்பொழுது உண்மையான பிள்ளைகளுக்கு ஏற்கனவே என்னத்தை கொடுத்திருப்பாரு? உண்மையான பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய சரீரத்தை, மகிமைக்குரிய சரீரத்தை கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு உடம்புல 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அன்னைக்கு நம்ம வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட மகிமைக்குரிய சரீரத்துல இருக்கிறப்ப நொடியில ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு நம்மளால போக முடியும். சோ ஏஞ்சல்ஸ்க்கு சூப்பர் பவர் கொடுத்த மாதிரி அவர் நமக்கும் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு அவர் பவரையும் அத்தாரிட்டியும் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் உயிர் தெழும் பொழுது நீங்கள் உயிர் தேடுதலின் பிள்ளைகளா இருப்பீர்கள், அப்பொழுது கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பீர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படின்னா தேவ தூதர்களுக்கு எப்பொழுதுமே வியாதி எல்லாம் இருந்ததே கிடையாது. சூப்பர் பவரோட கர்த்தரோட கூட வந்துட்டு சமாதானமா இருக்கிறவங்க தான் தேவ தூதர்கள். பட் நாமளும் வந்துட்டு தேவ தூதர்களை போல வந்துட்டு வியாதியே இல்லாம நல்லா வந்துட்டு சமாதானமாய் சந்தோஷமா இருக்க முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாம். எரேமியா 33 அதிகாரம் 6 வசனம். ஜெரமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணின்னு சொல்லி கர்த்தர் சொல்ல. 1000 வருட சாட்சி இருக்கும் பொழுது சௌக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். ஏன் இந்த பூமியில மாம்சத்துல இருக்கிற மனிதர்களுக்கே சௌக்கியமும் ஆரோக்கியமும் இருக்குங்க. ஏன்னா மாம்சத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லோருமே ஒரு காலகட்டத்துல இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் அறிந்தவர்களாய் இருப்பார்கள். எல்லோருமே கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். இவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. குறிப்பா வந்துட்டு மகிமைக்குரிய சரீரத்துல இருக்கிற நமக்கு நிச்சயமாவே சௌக்கியமும் ஆரோக்கியமும் எப்பொழுதுமே இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 2 வசனத்திலையும் கர்த்தர் இதைத்தான் வந்துட்டு சொல்றாரு. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. நகரம் என்பது எது? பரம எருசலேமை குறிக்கிறது. சோ 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் அந்த புதிய எருசலேம்ல இருக்கும். அது மாதம் தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். சோ ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. என்றென்றைக்கும் ஜீவிக்கிற கிருபையை வந்துட்டு கர்த்தர் கொடுக்கிறாரு. குறிப்பா மாம்சத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு ஆயுச நாட்கள் நீட்டிக்கப்படும் என்றும் வேதம் தெளிவாக சொல்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 65 அதிகாரம் 20 வசனம். ஐசையா 65 verse 20. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும்
தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். ஆமென். 1000 வருட அரசாட்சி நடக்கும் பொழுது மாம்சத்திலே மனிதர்கள் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு அவங்களுடைய வயதெல்லாம் எப்படிங்க இருக்கும்? 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். இப்ப 100 வயசே வாலிப வயசுன்னு சொன்னாக்க, ஓரளவுக்கு கிழவனுக்குரிய வயசுன்னு சொன்னா ஒரு 300 400 தான் கிழவனுக்குரிய வயசுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆயுசு நாட்கள் எப்படிங்க நீட்டிக்கப்படும்? இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்குதா அப்படின்னு பார்த்தாக்க, ஆரம்பத்துல ஆதாம் வந்துட்டு 930 வருஷம் வந்துட்டு உயிரோடு இருந்தார். ஆதாமுக்கு நித்திய ஜீவனோட தான் கர்த்தர் படைத்திருந்தார். ஆனா ஆதாம் நித்திய ஜீவன் வந்துட்டு பாவத்தின் மூலமாக இழந்து போனார். 930 இறந்தார். அதன் பிறகு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க மனிதனுடைய வாழ்நாள் குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சுன்றதை நம்ம பாக்குறோம். ஆபிரகாம் 175 ஆண்டுகள் மட்டும்தான் வந்துட்டு உயிரோடு இருக்கிறாரு. யாக்கோபு 147 வருஷம் மட்டும்தான் வந்துட்டு உயிரோடு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில ராஜாக்களை பாக்குறோம். குறிப்பா வந்துட்டு தாவீது ராஜா வந்துட்டு 70 வயசு தான் வந்துட்டு உயிரோடு இருக்கிறாரு. இப்ப ஆயுச நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறத நம்ம பாக்குறோம். மோசே 120 வருஷம் தான் வந்துட்டு உயிரோடு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப மனிதனுடைய வாழ்நாள் எதனால குறைஞ்சது? பாவத்தினாலதான் வாழ்நாள் வந்துட்டு குறையுது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது சாத்தான் என்னாவா? சாத்தானை வந்துட்டு அவர் கட்டி அடைச்சிடறாரு. இப்ப இந்த 1ஆம் மிருகம் 2ஆம் மிருகம் இந்த அந்தி கிறிஸ்துவுக்குலாம் என்ன நடக்கும்? அவங்களெல்லாம் கர்த்தர் அக்கினி கடலை போடுகிறார், அவங்களெல்லாம் அழிச்சிடறாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. 2ஆம் வருகை நடக்கும் பொழுதே சாத்தான அவர் 1000 வருஷம் கட்டி வச்சிடறாரு. அடுத்து இந்த 1ஆம் மிருகம் 2ஆம் மிருகம் அந்தி கிறிஸ்து இவங்களெல்லாம் கர்த்தர் அழிச்சிடறாரு. பூமியில வஞ்சனையே கிடையாது, பிசாசு கிடையாது, அந்தி கிறிஸ்து கிடையாது, எந்த வஞ்சனையும் கிடையாது. நீதி உள்ள ஆட்சி இருக்கிறது. கர்த்தர் பூமியிலே வந்துட்டு இருக்கிறார். அப்படின்னா என்னங்க நடக்கும்? மனிதர்கள் விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க இயேசு கிறிஸ்துவை புறஜாதிகள் ஏற்றுக்கொள்ள மனிதனுடைய வாழ்நாள் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், பூமி புதுப்பிக்கப்படும். 2 விஷயம் நடக்கும். மனிதனுடைய வாழ்நாளும் இன்க்ரீஸ் ஆகும், பூமியும் புதுப்பிக்கப்படும். இந்த பூமி புதுப்பிக்கப்படுதல் 1000 வருட அரசாட்சியில நிறைவு அடையும். அந்த 1000 வருஷம் முடிகிறப்ப பூமி பாத்தீங்கன்னா புதுசா தெரியும். அதனாலதான் புதிய வானம் புதிய பூமி என்று எழுதியிருக்கிறது. இந்த புது மனுஷன் நம்ம சொல்றோம், புதிய இருதயம்னு சொல்றோம். புது மனுஷன்னா அதே மனுஷன் தான் தண்ணிக்குள்ளர போய் ஞானஸ்தானம் எடுக்கிறோம், வெளியில வந்தாலும் அதே மனுஷன் தான். பட் கர்த்தர் புதிய மனிதன், புதிய இருதயம் என்று சொல்கிறார். புதுப்பிக்கப்பட்ட மனிதனை, புதிதான ஆவி உள்ள ஜீவன்களை பார்த்து அவர் புதிய மனிதன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதே போல பூமி வந்துட்டு புதிய பூமி என்பது அது புதுப்பிக்கப்பட்ட பூமியா இருக்கும். ஏன்னாக்க மனிதர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மனிதர்களுடைய வாழ்நாள் இன்க்ரீஸ் ஆகும்ன்றத வேதத்துல நம்ம இப்ப வாசிக்க கேட்டோம். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். பாவத்தை மக்கள் சபிப்பார்கள். இன்னைக்கு பாவத்தை எல்லாருமே கொண்டாடுறாங்க. பாவம் வந்துட்டு தப்பு இல்லைன்ற மாதிரிதான் மக்கள் வந்து நினைக்கிறாங்க. பட் அன்று 1000 வருட சாட்சி நடக்கும் பொழுது பாவத்தை ஜனங்கள் சபிப்பார்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளா இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். நீடித்த நாளா இருக்கும்படிக்கும், இது வெறும் மாம்சத்துல மட்டும் ரொம்ப வயசு உயிரோடு இருக்கிறது கிடையாதுங்க. நீடித்த நாளா இருக்கும்படிக்கும் இங்க மோசே கொடுத்த கட்டளையே, நீ தீய ஜீவன் வேணும்னா கட்டளையை கடைபிடிச்சனாக்க நீ நீடித்த நாளாக நீ வந்து என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இந்த பூமியில இருக்க முடியும் அப்படின்ற கட்டளையை தான் வந்துட்டு மோசே மூலமா ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் மகா பெரியதா இருக்கும். நாம இன்னைக்கு நினைக்கிறோம் உலகத்துல பாப்புலேஷன்ல வந்துட்டு 800 கோடி ஜனங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் உண்மையா இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட எல்லாருமே நரகத்துக்கு தான் போவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் இந்த பாப்புலேஷனை காட்டிலும் 1000 வருட அரசாட்சியில ஒரு மேஜர் பாப்புலேஷன் உருவாகும். அவர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டமா இருப்பார்கள். ஏன்னா 1000 வருட அரசாட்சியில வந்துட்டு பாத்தீங்கன்னா கருத்தடை இருக்காது, அப்பொழுது வஞ்சனை இருக்காது, யுத்தங்கள் இருக்காது, வியாதிகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. சோ எல்லோருமே ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டமா இருப்பாங்க. அப்ப மேஜர் ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இருக்கும். இப்ப இருக்கிற ஜனத்தொகையை போல வந்துட்டு 100 மடங்கு 1000 மடங்கு 10,000 மடங்கு ஒரு பெரிய ஜனக்கூட்டம் உருவாகும். அவர்கள் எல்லோருமே கர்த்தரை அறிந்தவர்களா, அவர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களா இருப்பார்கள். 1000 வருட அரசாட்சியின் முடிவுல பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படாதவர்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் தான் வந்துட்டு மெஜாரிட்டியா இருக்கும். வாசிக்கலாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 18 வரைக்கும். ஜெனசிஸ் சாப்டர் 22 verses 17 to 18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென்.
ஆமென். கர்த்தர் தமது பரிசுத்த நாமத்தின் மேல் ஆணையிட்டு சொல்வது என்னது? உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப ஆபிரகாமின் சந்ததின்றது யாருங்க? வெறும் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் கிடையாதுங்க. ஆபிரகாமின் சந்ததி என்பது விசுவாச மார்க்கத்தார் தான். சோ ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப நாமளும் கர்த்தரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நாமளும் ஆபிரகாமின் சந்ததி என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. பட் இந்த சந்ததி வந்துட்டு எவ்வளவு பேர் இருப்பாங்க? வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும். இப்ப நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்குது? எண்ணவே முடியாதுங்க. இன்னைக்கு மில்கி வே கேலக்சில மட்டும் 1 ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குன்றாங்க. 1 ட்ரில்லியன் ஸ்டார்ஸ். இன்னைக்கு உலகத்துல ஜனக்கூட்டம் வந்துட்டு வெறும் 8 பில்லியன் மட்டும்தான். அப்ப 1000 பில்லியன் தான் 1 ட்ரில்லியன். அப்ப வெறும் மில்கி வே கேலக்சில மட்டும் 1 ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குன்றாங்க. பக்கத்துல ஆண்ட்ரோமெடா கேலக்சி இருக்குது. கிட்டத்தட்ட 100 பில்லியன் கேலக்சிஸ் இருக்குன்றாங்க. இது சொல்ல போனா எண்ணவே முடியாது. மனிதன் கண்டுபிடிச்சது ரொம்ப ரொம்ப கம்மி. சோ வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா என்றதுக்கு வந்துட்டு மனிதனால வந்துட்டு முடியாது. இதை போல ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் இருக்கும். 1000 வருட அரசாட்சியில ஒரு மேஜர் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இருக்கும். இதை போல இப்ப இருக்கிற பாப்புலேஷன் ஜாஸ்தின்னு ஒரு சில மனிதர்கள் நினைக்கிறாங்க. இது ஜாஸ்தி கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி. 800 கோடி மக்களையுமே ஒரே ஊர்ல உட்கார வச்சிடலாம். கரெக்டான ஹவுசிங் பிளானிங் பண்ணோம்னாக்க இந்த பூமியில இருக்கிற 800 கோடி மக்களையும் பெங்களூர்லயோ இல்ல சென்னையிலயோ இல்ல திருச்சியிலயோ இல்ல கோயம்புத்தூர்லயோ ஏதாவது ஒரு பட்டணத்துல 800 கோடி மக்களையுமே வந்துட்டு அழகா வந்துட்டு குடி அமர்த்திடலாம். இது அநேக சயின்டிபிக் டிஸ்கவரிஸ் மூலமா வந்துட்டு இது ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது பூமியில இருக்கிற சயின்டிஸ்டுக்கும் இதெல்லாம் தெரியும். ஸோ இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. 1000 வருட அரசாட்சியில ஒரு மேஜர் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்துட்டு இருக்க போகுது. இதை காட்டிலும் 1000 மடங்கு 10,000 மடங்கு 1 கோடி மடங்கு வந்துட்டு ஜனத்தொகை உருவாகி எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களா ரட்சிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். இதைத்தான் வந்துட்டு ஓசியா புஸ்தகம் 1 அதிகாரம் 10வது வசனத்திலும் எழுதியிருக்குது. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். அளக்கவும் எண்ணவும் கூடாத மணலை எண்ணி பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியாது. கடற்கரை மணலை வந்துட்டு யாராலையும் எண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனத்தொகை இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவரைக்கும் இந்த தீர்க்க தரிசனம் நடந்துருச்சா? இதுவரைக்கும் நடக்கல. எப்பொழுது நடக்க போகிறது? 1000 வருட அரசாட்சியில கர்த்தர் எல்லாவற்றையும் வந்துட்டு ஒழுங்கு செய்கிற ஒரு காலகட்டம் தான் 1000 வருட அரசாட்சி. வாசிக்கலாம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 20 வரைக்கும். ஐசையா சாப்டர் 49 verses 19 to 20. அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் எப்படிங்க இருக்கும்? 1000 வருட அரசாட்சியில இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படி விலகிருன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் வந்துட்டு மிகவும் அதிகமாய் இருக்கும். அது வந்துட்டு கடற்கரை மணலை போலவும் வந்துட்டு வானத்து நட்சத்திரங்களை போலவும் வந்துட்டு மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு வந்துட்டு நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. ஏதோ வந்துட்டு ஆண்டவருடைய படைப்புல கிட்டத்தட்ட எல்லாருமே நரகத்துக்கு போறாங்க, கொஞ்சம் பேர் தான் ரட்சிக்கப்படுறாங்க, அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. 1000 வருட அரசாட்சியில வந்துட்டு டேபிள்ஸ் வில் டர்ன். டோட்டலி கர்த்தருடைய சித்தம் தான். ஆரம்பத்துல கர்த்தர் என்ன வந்துட்டு அவர் மனித குலத்துக்காக வைத்திருந்தாரோ அந்த சித்தம் நிறைவேற போகிற காலகட்டம் தான் 1000 வருட அரசாட்சி. மெஜாரிட்டி பரலோக ராஜ்யத்துக்கு தான் வந்துட்டு போவாங்க. இன்னைக்கு வந்துட்டு பெரிய கூட்டம் நம்ம நினைக்கிறோம். இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு டைனி டாட் போல இருப்பாங்க. 1000 வருட அரசாட்சி நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இவங்க ஒரு புள்ளிய போல இருப்பாங்க. டோட்டல் ஜனத்தொகையில ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தோட கம்பேர் பண்றப்ப ரட்சிக்கப்படாத கூட்டம் மிகவும் சிறியதா இருக்கும். அப்பொழுது 1000 வருட அரசாட்சியின் முடிவிலே பூமி புதுப்பிக்கப்படும். அதைத்தான் புதிய வானம் புதிய பூமி என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கலாம் ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஐசையா 65 verse 17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஆமென். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். கர்த்தர் எல்லா சிருஷ்டிப்பையும் 6 நாட்களிலே முடித்தார். முடித்துவிட்டு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சிருஷ்டிப்பு எல்லாமே ஏற்கனவே முடிஞ்சிருச்சுங்க. அது என்னது? புதிய வானம் புதிய பூமி. எப்படி புதிய ஏற்பாடுன்னு சொல்றோமோ, புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடா? அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுதான் புதிய ஏற்பாடு. ஆனாலும் எதனால புதிய ஏற்பாடுன்னு சொல்றோம்? புதிய உடன்படிக்கைன்னு சொல்றோம். இது உண்மையிலே புதிய உடன்படிக்கையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்டதுதான் வந்துட்டு புதிய உடன்படிக்கை. அப்ப புதியனா என்ன அர்த்தம்? புதுப்பிக்கப்பட்டன்னு சொல்லி ஒரு அர்த்தம்.
புதிய ஏற்பாடுன்றது புதுப்பிக்கப்பட்ட ஏற்பாடு. புதிய உடன்படிக்கை என்பது புதுப்பிக்கப்பட்ட பழைய உடன்படிக்கை கர்த்தர் புதுப்பிச்சு புதுசா கொடுக்குறார். இப்ப நாமெல்லாம் புதிய மனுஷனா வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதே மனுஷன் தானே, அதே பேரு, அதே குரல், அதே முகம், அதே கைரேகை, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன புதுசா இருக்கு? ஆவி புதுசா இருக்கு இல்லைங்களா? நம்முடைய சிந்தனை புதுசா இருக்கு. அப்ப அந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களா வந்துட்டு நம்ம இருக்கிறோம், புதிதான ஆவி உள்ளவர்களா இருக்கிறோம். அப்ப மனுஷன் எப்படி புதிய மனுஷனோ, இருதயம் எப்படி புதிய இருதயமோ, எல்லாமே புதுப்பிக்கப்பட்டதா இருக்கிறது. அதே போலதான் வானத்தையும் பூமியும் கர்த்தர் 1000 வருட சாட்சியிலே புதுப்பிப்பார். இதைத்தான் புதிய வானம் புதிய பூமி. இனிமேட்டு சிருஷ்டிப்பெல்லாம் கிடையாது, இது புதுப்பிக்கப்படுதல், ஒரு ரீஜெனரேஷன் நடக்க போகிறது. ஏசாயா 66 அதிகாரம் 22வது வசனத்துல, நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா புஸ்தகத்திலையும் 65 அதிகாரத்துல 66 அதிகாரத்துல புதிய வானம் புதிய பூமியை பத்தி பேசுறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் பேசுறாரு. பேதரும் இதை குறித்து பேசுறாரு. வாசிக்கலாம் 2 பேதரும் 3 அதிகாரம் 13வது வசனம். 2 Peter 3:13. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆமென். நாம எதுக்காக அங்க காத்திருக்கிறோம்? புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் இல்லைங்களா? சோ இதைத்தான் யோவான் வந்துட்டு விஷன்ல பார்த்துட்டு அவர் சொல்றாரு, தரிசனத்துல பார்த்துட்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 1 வசனத்துல, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். 1000 வருட அரசாட்சியின் முடிவுல, ஏன்னா 1000 வருட அரசாட்சி யோவான் தான் எழுதுறாரு. 20ஆம் அதிகாரத்துலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 1000 வருட அரசாட்சியை பத்தி எழுதியிருக்குது. அதன் முடிவிலே பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்பு கூட 20ஆம் அதிகாரத்தினுடைய முடிவுல தான் வந்துட்டு அது கொடுக்கப்படுகிறது. 21ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு இருக்கிற விஷயங்கள் தான் 21ஆம் அதிகாரம். அதுல நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். அப்ப 1000 வருட அரசாட்சியின் முடிவுல வந்துட்டு வானம் பூமி அந்த 1000 வருஷத்துல புதுப்பிக்கப்படுகிறது. அதன் நிறைவு வரும் பொழுது அது புதிய வானமாக புதிய பூமியாக மனிதர்களுக்கு அது தோன்றும். ஆனால் அது புதுப்பிக்கப்பட்ட வானமாக புதுப்பிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் புதுப்பிக்கப்படுகிறானோ, எப்படி நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்படுகிறதோ, நம்முடைய இருதயம் புதுப்பிக்கப்படுகிறதோ, அதே மாதிரி வானத்தையும் பூமியும் கர்த்தர் புதுப்பிக்க போகிற ஒரு காலகட்டம் தான் இந்த 1000 வருட அரசாட்சி. இந்த பூமியை கர்த்தர் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவார். ஏன்னா பூமியெல்லாம் கர்த்தர் வந்து இந்த பூமியை அழிச்சிட்டு இன்னொரு பூமியை உண்டாக்க போறதெல்லாம் கிடையாது. வாசிக்கலாம் பிரசங்கி 1 அதிகாரம் 4வது வசனம். எக்லீசியாஸ்டிஸ் 1:4. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஆமென். பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பூமி என்னைக்குமே இருக்குங்க. சோ கர்த்தர் என்னைக்கு பூமியை உண்டாக்குனாரோ அன்னையில இருந்து கடைசி வரைக்கும் பூமி என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இந்த பூமியை அழிச்சிட்டு இன்னொரு பூமி எல்லாம் கர்த்தர் உருவாக்க போறது கிடையாது. புதிய பூமி என்பது புதுப்பிக்கப்பட்ட ஒரு பூமியா இருக்கும். புதுப்பிக்க போகிற காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. சங்கீதம் 104 வசனம் 5 வாசிக்கும் பொழுது, பூமி ஒருபோதும் நிலை பெயராதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். பூமி ஒருபோதும் நிலை பெயராது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 21வது வசனம். Isaiah 60 verse 21. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். ஆமென். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும். என்றென்றைக்குமே பூமியை நம்ம சுதந்திரிக்க போறோம். இங்கிருந்து நம்ம எங்கேயுமே போக போறது கிடையாது. நமக்கு வந்துட்டு கர்த்தரோடு கூட இருப்பதுதான் நித்திய ஜீவன் இல்லைங்களா? நித்திய ஜீவன்றது அது வேற ஒரு இடத்துல எல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார்னா நித்திய ஜீவன் நமக்கு பூமியில தான் கர்த்தர் கொடுக்கிறார். அதனாலதான் அவருடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டு முடிவே இருக்காதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஏசாயா 9:7 நம்ம வாசிக்கும் பொழுது ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவே கிடையாது. பூமியின் மேல் இந்த 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாது. லூக்கா 1 அதிகாரத்துல 32 முதல் 33 வசனங்கள்ல காபிரியேல் தூதன் சொல்லுகிற வார்த்தை இதுதான். தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாதுன்றத காபிரியேல் தூதனே வந்துட்டு சொல்லியிருக்கிறான். இப்ப இந்த ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களா இருக்கணும்னா என்ன செய்யணும்? கடைசியா ஒரு சில வசனங்களோட நம்ம வந்துட்டு முடிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கும் எனக்கும் இடம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது மனம் திரும்ப வேண்டும்.
உங்களுக்கு ஏதாவது பாவங்கள் இருக்குதுன்னா மனம் திரும்பிருங்க. இல்ல பிரதர் நான் வந்துட்டு 99% மனம் திரும்பிட்டேன் அப்படின்னா அந்த மீதி ஒரு 1% இருந்துன்னா அதுலயும் மனம் திரும்பிருங்க. இல்ல 95% மனம் திரும்பிட்டேன், என்னுடைய 10 பாவங்கள்ல 9 பாவங்கள் நான் விட்டுட்டேன்னா அந்த கடைசியா இருக்கிற ஒரு பாவத்தை மேற்கொள்றதுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயமா கிருபை கொடுப்பார், பலனை நிச்சயமா கொடுப்பார். அந்த கடைசியா இருக்கிற அந்த ஒரு பாவமா இருந்தா கூட அதையும் நம்ம மேற்கொண்டுடலாம். அதுக்கு நமக்கு வந்துட்டு முதலாவது பரிசுத்த ஆவியினருடைய துணை தேவை. அதுக்கு நம்ம தேவன் ஒருவர் என்பதை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:38 ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இது வரைக்கும் யாராவது ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இருந்தீங்கன்னா நல்ல மனம் திரும்பி முழு விசுவாசத்தோட நல்ல பாவங்களை அறிக்கை பண்ணுங்க. மன்னிக்க வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டு மன்னிச்சிருங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் விடுவதற்காக ஜெபம் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்தாவின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். பரிசுத்தாவின் வரத்தை பெறும் பொழுது ஆவியின் கனியில நீங்க வளரும் பொழுது பாத்தீங்கன்னா நிச்சயமா ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். எல்லா பாவங்களையும் வந்துட்டு மேற்கொண்டலாம். மேற்கொண்டு ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். 2ஆம் வருகை மட்டும் ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். அதனாலதான் எபேசியர் 1:13-14 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்காக முத்திரையாக இருக்கிறார். தேவனுடைய நாமம் அவர்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய முத்திரை என்பது ஆவியானவர் தான் தேவனுடைய முத்திரையாக நமக்கு இருக்கிறார். 14வது வசனத்துல அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அச்சாரம்ன்றது கேரண்டி. அப்போ உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவனுக்கான கேரண்டி யாருங்க? ஆவியானவர். ஆவியானவர் உங்கள்கிட்ட என்கிட்ட இருந்தா நமக்கு நிச்சயமா வந்துட்டு பரலோகத்துக்கு போற கேரண்டி வந்துட்டு இருக்குதுங்க. ஆனா ஆவியானவர் இல்லைனாக்கா எக்ஸ்பயர் ஆயிடும், பரலோகத்துக்கு போக முடியாது. ஆவியானவர் நம்முடனே கூட எப்பொழுதும் இருக்கணும்னா முதலாவது அவர் நம்மிடம் வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் யார்கிட்டங்க இருப்பாரு? பரிசுத்தமா இருந்தாதான் இருப்பார். பரிசுத்தம் இல்லைனாக்கா அவர் வரமாட்டார். நான் இன்னமும் வந்துட்டு ஞானஸ்நானத்துக்கு பிறகு நான் குடிக்கிறேன், ஞானஸ்நானத்துக்கு பிறகு நான் பொய் சொல்றேன், ஞானஸ்நானத்துக்கு பிறகு நான் சிகரெட் குடிக்கிறேன், இன்னும் புரணி பேச பொருள் ஆசை இருக்குது, எனக்கு அவங்க மேல கோவம் இவங்க மேல கோவம், இன்னும் நான் துடுக்காவே பேசிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாய் எனக்கு அடக்க தெரியல அப்படின்னு சொன்னாக்க நித்திய ஜீவன்ல இடம் இல்ல. எல்லா பாவங்களையும் மேற்கொண்டுதான் வந்துட்டு ஆகணும். கர்த்தருக்கு பரிசுத்தமான பிள்ளைகள் மட்டும்தான் வந்துட்டு தேவை. ஆனா நிச்சயமா கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். எல்லாருக்குமே பாவங்களை மேற்கொள்வதற்கு கிருபை கொடுக்கிறாரு. அப்படின்னா விட முடியாத பாவங்கள் எதுவுமே கிடையாதுங்க. நிச்சயமா எல்லா பாவங்களையும் நம்மளால விட முடியும். கர்த்தருடைய கிருபை நம்மளோட கூட நிச்சயமா இருக்குது. அதற்கு நம்மளும் கொஞ்சம் பயிற்சி முயற்சி செய்ய வேண்டும் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 1:22 வாசிக்கும் பொழுதும் அவர் நம்மை முத்தரிக்கிறது அப்படின்னா நம்மளை சீல் பண்ணி இருக்கிறார் இல்லைங்களா? அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இப்ப பரிசுத்த ஆவி என்கிற அச்சாரம் என்பது கேரண்டி. அப்ப நம்மை முத்தரிக்கிறார். முதலாவது நம்ம மனம் திரும்பி பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணி மன்னிக்க வேண்டியவங்க எல்லாம் மன்னிச்சு முழு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாராவது ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இருந்தாங்கன்னாக்கா நீங்க சீக்கிரமா வந்துட்டு பாவங்களை அறிக்கை பண்ணிட்டு மன்னிக்க வேண்டியவங்க எல்லாம் மன்னிச்சுட்டு முழு விசுவாசத்தோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்துக்கங்க. ஆவியானவர் உங்கள்கிட்ட வருவாரு. வந்தாருனாக்கா அவருடைய சொல் பேச்சை கேட்டு தினந்தோறும் வேதம் வாசித்து தினந்தோறும் பிரைவேட்டா பிரேயர் பண்ணி குடும்ப ஜெபம் பண்ணி குடும்பமா வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற வேலையை நம்ம பார்க்கணும். புறப்பட்டு போய் சுவிசேஷம் எல்லாருமே அறிவிக்கணுங்க. அது நம்ம எல்லார் மேலும் விழுந்த கடமையா இருக்குது. ஏதோ இது போதிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கர்த்தர் வைக்கல. புறப்பட்டு போய் நாம் எல்லோருமே சுவிசேஷம் அறிவிப்பதற்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். இது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறது. நீங்க ஏசப்பாவோட பிள்ளையா இருந்தா அவரை குறிச்சு நீங்க எல்லார்ட்டையும் பேசணும். அதனால டெய்லி யார் யாரை சந்திக்கிறீங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் ஏசப்பாவை பத்தி பேசுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 4 வசனமா இருந்தாலும் 10 வசனமா இருந்தாலும் தெரிஞ்ச வசனங்களை டெய்லி சந்திக்கிற மனிதர்கள்ட்ட வந்துட்டு பேசுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து அவர் கிரியை நடப்பிப்பார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரை உங்களிருந்து பேசுகிறார் என்று எழுதியிருக்கிறது. நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணா கர்த்தர் சுகமாக்குவார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. புறப்பட்டு போங்க, நீங்க பேச மாட்டீங்க, ஆவியானவர் பேசுவார். கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வந்துட்டு சுகத்தை கொடுப்பாரு. இப்படி நீங்க செய்யும் பொழுது அவருக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க சாட்சிகளா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் மட்டும் இல்லாம இப்பொழுது நாம் வாசித்த எல்லா ஆசீர்வாதங்களும் 1000 வருட சாட்சியில இயேசுவோடு கூட நம்மளால இருக்க முடியும். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கும் பொழுது நாமும் அவரோட கூட ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருப்போம். நம்ம எருசலேமில் இயேசுவோட கூட இருப்போம்னு சொல்லி வேதம் சொல்கிறது. பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்.
எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பார்கள். பூமி முழுவதும் சமாதானம் இருக்கும், பூமி பரிசுத்தமா இருக்கும், வியாதி இருக்காது, ஆயுச நாட்கள் பூமியில இருக்கிற மனிதர்களுக்கு அது நீட்டிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு வாசிக்க கேட்டோம். ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் மகா பெரியதா இருக்கும். அதே போல வந்துட்டு பூமி புதுப்பிக்கப்பட்ட ஒரு பூமியாக 1000 வருட அரசாட்சியின் முடிவிலே வந்துட்டு மாறும். பூமியிலே நாம் என்றென்றும் கர்த்தரோடு கூட அவருடைய பிள்ளைகளாக வந்துட்டு நாம் இருப்போம். அடுத்து நம்ம என்ன செய்யணுன்றத அவர் நேர்ல பார்க்கும் பொழுது சொல்லிக் கொடுப்பாரு. இது வரைக்கும் தேவையானதெல்லாம் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுல என்னென்னலாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவையோ அது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. பட் நேர்ல அவர் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவில் அவருடைய வாய்மொழியா வருகிற எல்லாமே நமக்கு வேதம் தான். அப்ப வேதத்துல இன்னமும் பாக்கி இருக்குது. சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படும் என்று நமக்கு பைபிள்ல வந்து எழுதியிருக்குது. சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படும்னா இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் நமக்கு வெளிப்பட போகிற இன்னொரு வேதமும் இருக்குதுங்க. நம்ம என்ன செய்யணுன்றத கர்த்தர் நமக்கு தெளிவாவே சொல்லி கொடுப்பாரு. அடுத்தடுத்த கடமைகள் இருந்து 1000 வருஷம் நடக்கிறப்ப என்ன செய்யணும், 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யணும், எல்லா பிளான்ஸையும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளோட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. இப்ப இவ்வளவு மகிமையை வந்துட்டு இப்ப இருக்கிற இச்சைகளுக்காக விட்டுறக்கூடாது. இப்ப நீங்களும் நானும் சுவிசேஷம் அறிந்த பிள்ளைகளா இருக்கிறோம்னாக்க நமக்கு பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான். உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பலவித சிற்றின்பங்களும் இச்சைகளும், இந்த நாளையுமே விட்டுருங்க. உலக கவலைகள் நமக்கு வேண்டாம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்கு வேண்டாம், சிற்றின்பங்கள் வேண்டாம், இச்சைகள் வேண்டாம். அந்த டிவி பாக்குறேன், சினிமா பாக்குறேன், நாடகம் பாக்குறேன், வந்துட்டு இந்த இச்சை அந்த இச்சை, சிகரெட் குடிக்கிறேன், இல்ல கொஞ்ச நேரம் வந்துட்டு இங்க புரணி பேசிக்கிறேன், கொஞ்ச நேரம் கோவப்பட்டுக்கிறேன், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இந்த தப்பு பண்ணிக்கிறேன், இது எதுவுமே வந்துட்டு வேண்டாம். எல்லாத்தையும் இந்த ராஜ்யத்துக்காக தூக்கி போடலாம். இந்த வரப்போகிற நித்திய ஜீவனுக்காக, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக. ஏன்னா அவர் நமக்காக இந்த மகிமையை மட்டும் கொடுக்கலாங்க. நமக்கு முதலாம் வருகையில வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு அவ்வளவு பெரிய அன்பை நமக்கு காண்பித்து சிலுவையில வந்துட்டு நமக்காக அவர் மரித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் ரத்தத்தினால வந்துட்டு கழுவி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்த சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். முதலாம் வருகையில அவருடைய அன்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உயிர் தெழுதல்ல அவருடைய வல்லமையை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அவருடைய வல்லமையை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அவருடைய ராஜ்யத்துல பங்கெடுக்கணும்னு சொன்னாக்க, இன்றைக்கு நாம் மனம் திரும்பி ஒரு ஜெபத்தோட நம்ம ஒப்பு கொடுப்போம். இயேசுவே ஆண்டவரே, நான் உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன், இனிமேட்டு எந்த தப்பும் பண்ண மாட்டேன், உங்களுடைய பரிசுத்தாவின் கிருபையோட உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஜெபத்தோட நாம் நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், நம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையது. இயேசுப்பா, இந்த வேளையில இந்த படிப்பினைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, 1000 வருட அரசாட்சியை பத்தி நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஏசப்பா, இந்த 1000 வருட சாட்சியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அதற்காக இன்று வசனங்களை ஆண்டவரை கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது போல, இயேசுவே ஆண்டவரே, உம்மை ஒரே தேவனாக நீர் காண்பிக்க போகிற காலகட்டம் வந்துட்டு 1000 வருட சாட்சியில் நடக்க போகிறது. அதற்கு முன்னரே நீர் எங்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஏசப்பா ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் லூக்கா 1:33 வந்துட்டு வாசிக்கிறோம். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவே கிடையாதுன்னு சொல்லி ஏசாயா 9:7 நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய பரிசுத்தவான்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாளுகிற ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க. உடைய அன்பிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று வசனங்களை கேட்ட ஆண்டவரே, ஒருவனாகிலும் ஆண்டவரே பாவத்தின் வஞ்சலில் விழாதபடிக்கு எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. நாங்கள் பாவத்தை மேற்கொண்டு ஏசப்பா உம்மோடு கூட இந்த ராஜ்யத்தில் பங்கெடுப்பதற்கு நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். பூமி முழுவதும் பெரிய ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்கு நீர் காத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரை, இன்றைக்கு பூமி சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் ஏசப்பா உடைய வருகையின் போது பூமி முழுவதும் சமாதானமா இருக்கும். அந்த சமாதானத்தில் நாங்கள் பங்கெடுப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஏசப்பா, இன்னைக்கு அநேகர் உம்மை அறியாதவர்களா இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரை, இந்த ஆசீர்வாதத்தில் பங்கெடுப்பதற்கு எங்களுக்கு நீங்க கிருபையை கொடுங்கப்பா. அதற்கு நாங்கள் முழுமையா மனம் திரும்புறதுக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. முழு விசுவாசத்தோடு இருப்பதற்கு கிருபையை கொடுங்கப்பா. உமக்காக ஆண்டவரே
போர் செய்கிற ஸ்தானாபதிகளா ஆண்டவரை, நாங்கள் போர் சேவர்களா, நாங்கள் எப்பொழுதும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். உடைய வருகைக்கு முன்னாடி எங்களை எல்லாம் பரிசுத்தம் பண்ணுங்க, எங்களை சீர் பொருந்த பண்ணுங்க, எங்களை திடப்படுத்துங்க, எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.